எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். இது இந்த ஊடக சந்திப்புக்கான முக்கிய காரணம் என்பது இன்று நாட்டில் ஒரு மக்களை பயமுறுத்தும் விதமான கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக மாய விம்பியை ஏற்படுத்தி மக்களை பீதியில் ஆழ்த்தி இந்த பெட்ரோல் மாயை ஏற்படுத்தும் வரிசை யுகத்தை ஏற்படுத்தும் முகமாக ஒரு சிலர் மேற்கொள்கின்றனர். அதற்காக மக்களை தெளிவூட்டும் முகமாக நாங்கள் இதை மேற்கொள்கிறோம். இந்த பிரச்சனை என்பது ஏன் ஏற்பட்டது என்பது ஒரு காரணம் ஒன்று இருக்கின்றது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் முன்னைய காலங்களில் எரிபொருள் வழங்குனர் பகுதிகளுக்கு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட திட்டமானது 3% ஒரு தரகு பணத்தை அவர்களுக்கு வழங்கி வந்தார்கள். அதனை முன்னைய ஆட்சியாளர்களில் நீதிமன்றத்தின் ஊடாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நட்டத்தை ஏற்படுத்தும் விதமான செயற்பாடாக இது ஏற்பட்டுள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பது ஒரு மக்களுடைய சொத்து, இந்த நாட்டின் மக்களுடைய சொத்து. அந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதன் காரணமாக அந்த 3% தரகு பணத்தை வழங்குனருக்கு வழங்கிய நிமித்தமாக 3500 கோடிக்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்துகின்றது. இது முன்னைய ரணில் அரசாங்கத்தினில் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டும் அந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் இதை இடைநிறுத்தும்படி அன்றைய காலத்தில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நடவடிக்கையை அன்றைய அரசாங்கங்கள் இதை செவிசாய்க்காமல் வழங்குனர்களுக்கு இந்த லாபங்களை அதிகளவான லாபங்களை வழங்கி வந்தார்கள். அதன் நிமித்தமாக அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை எடுத்த நிமித்தம் இந்த தரகு பணத்தை வழங்குவதற்கு குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்த நிமித்தமாக வழங்குனர் பெட்ரோல் விநியோகஸ்தர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள். நீதிமன்றத்தை நாடி இதற்கான தீர்வை பெறுவதற்கு அவர்கள் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அந்த தரகு பணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் மீள பரிசோதிப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுத்த நிமிடம் அதன் நிமித்தமாக நாங்கள் அந்த தரகு பணத்தை வழங்குவதை குறைத்திருந்தோம். அதன் நிமித்தம் அந்த வழங்குனர் பகுதியினர் ஊடகங்களுக்கு நாங்கள் பெட்ரோலை கொள்முதல் செய்ய மாட்டோம், நாங்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலிருந்து வேண்டாமல் ஒரு பகிஷ்கரிப்பை ஏற்படுத்தப் போகிறோம் என்று ஒரு கருத்தை வெளியிட்ட நிமித்தமாக நாட்டில் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்படுத்தப் போவதாக மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்திய நிமித்தமாக மக்களுக்கு பீதி ஏற்பட்டதன் நிமித்தமாக நுகர்வு அதிகரித்தது. மக்கள் இன்று அடிக்க வேண்டிய பெட்ரோலை உடனடியாக சென்று பெட்ரோல் செட்டுக்கு வரிசை ஏற்பட்டது.